இல்ல என்னவா அந்த அம்மாக்கு எந்த அம்மா அந்த அந்த அம்மாக்கு உதவி கொடுக்கணும். கேக்குறாராமா ஆமா நான் தனியா சொன்ன கால் எனக்கு ஏலாத ஐயா. நீங்க தனியாவா எங்க உங்களோட ஆக்கள் இல்லாம எங்க எனக்கு பிள்ளைங்க இல்லை ஒருத்தரும். என்ன ஐயா என்ன கேட்டவன் அந்த அம்மா உன்னிட்ட நான் உதவி கொடுக்க சொன்னேன். காலையில் நான் வந்து சொன்னேன். என்னன்னு சொன்னவா பிள்ளை வேலை இல்லைன்னு சொன்னது. ஒரு ஒரு ஆண் வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகும் அந்த அவருடைய குடும்ப தாய் தகப்பன் சகோதரங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னால் அது அவனை கட்டியிருக்கிற பெண்ணுக்கே அவ்வளவு பெருமையும் சாரும். அந்த பெண் நினைச்சா அந்த ஆணை வந்து கொடுக்காம பண்ணலாம். அந்த அவனை வந்து தண்டை கண்ட்ரோலில் வந்து எடுக்கலாம். நெடுக ஒரு 3 நாள் நொய் நொய் நொய்னு பிரச்சனையை போட்டால் 4 அண்ணா அவனாக மாறிட்டு போகிறான். என்ன இப்போ யார் பிறந்த நேரம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க? மூத்தன் பொடியன் தானே பொடியை நான் கண்டோன்னா சந்தோஷமா நான் இனி எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைடான்ட்டு அது அப்புறம். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு வச்சு பார்க்குறது பொம்பளை பிள்ளை என்ன அந்த. அப்போ அதால் யார் பெண் குழந்தை பிறந்தாலும் ஹாப்பி அடையுங்க, ஆண் குழந்தை பிறந்தா கவலை அடையுங்க. அனைத்து உறவுகளுக்குமே நானும் என்னுடைய குட்டி மகனும் என்னத்தை தெரிவித்துக் கொள்றோம் ஐயா? அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்றோம். எங்கப்பா போய் கொண்டிருக்கிறோம் நாங்க? உதவி கொடுக்க. ஓ உதவி கொடுக்கறதுக்காக நானும் என்னுடைய குட்டி மகனும் வந்து வலிக்கிட்டோம். குட்டி மகன் எனக்கு கரைச்சல் கொடுக்கறதுக்காக வலிக்கிட்டு வரவன். ஏன் ஐயா நாங்க சும்மா விடுங்க அப்படி. குட்டி மகனை நானும் அங்க என்னத்துக்காக குட்டி மகன் என்னத்துக்காக என்னோட வலிக்கிட்டு வர்றது? கரைச்சல் கொடுக்கறதுக்கு இல்லை, நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு. நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு. நல்ல பிள்ளையா இருக்க. ஏன் அப்ப அம்மாவோட இருக்க வேண்டியதானே? நீ ஏன் அப்பாவோட வந்து அப்பா வர்ற இடத்துல வந்து கரைச்சல் கொடுக்குறேன்னு சொல்ல? ரைட். அப்பா வீட்டுக்கு போனா ஓடைக்கும். போர் அடிக்குமா? வீட்டுக்கு போனால் போர் அடிக்கும். அதுக்காக அவன் என்னோட சேர்ந்து வர்றவன். சரி மகனுக்கும் விசர் அடிக்கும் தானே, அதால் வந்து என்னோட சேர்ந்து திரிஞ்சு பழகிட்டான். இப்போ அம்மாவோடையே போகிறான். இல்லை அம்மா அப்படியே எவ்வளோ நான் கடைக்கு போனால் அவன் என்னோடய நிற்கிறான். நான் அடுத்த கட்டம் எங்கப்பா வலிக்கிடுவீங்க, நீங்கள் என்னையும் கூட்டி கொண்டு போங்க அந்த மாதிரி இப்போ அவனோட செயல்பாடு இருக்குது. என்ன என் நித்திரை வர வலிக்கிட்டுதா? ஓ மகனுக்கு நித்திரையும் வர வலிக்கிட்டுது. இன்றைய மைலோ வேண்டுவோம். இன்றைய தினம் யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து பிரான்ஸில் வந்து இருக்கிறா. அப்போ அந்த சுதான்னு சொல்லக்கூடிய அக்காட அப்பா சுதான்னு சொல்லக்கூடிய அக்காட அப்பா வந்து சுதான்னு சொல்லக்கூடியவன் என்னோடாக நிறைய உதவியை வந்து வழங்கினவா. அவளோட கணவர் இங்கே வரைக்கும் என்னை வந்து நேரடியாக வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார். அப்போ அந்த உறவுகள்கிட்ட சுதான்னு சொல்லக்கூடியவாட அப்பா அவரால் வந்து மாத உதவி இப்படி ஏராளமான மாத உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இந்த உதவி திட்டத்தில் வந்து வந்ததுலேருந்து நான் சொன்னவனே திரும்பி பார்க்கக்குள்ள நிறைய உதவி இன்று வரைக்கும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிற உறவுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான அந்த உதவி இல்லாதவனுக்கு அந்த பணம் கிடைக்கக்குள்ள தான் அந்த அருமை தெரியும். அப்போ அது மாதிரி இந்த சுதான்னு சொல்லக்கூடிய அக்காட அப்பா வந்து ஒரு உறவுகளுக்கு வந்து மாத உதவியை வந்து உண்மையிலேயே தேவையுடைய உறவுகள். அப்போ அதுகளுக்கு மாத உதவியை வந்து வழங்குவோம் முன் வந்து இருந்துச்சுன்னா, அதே மாதிரி லண்டனில் இருக்கிற அருமைநாதன் சொல்லக்கூடிய அண்ணா முதல் ஒரு தொகை பணத்தை வந்து அனுப்பியிருந்தார். அதில் இந்த உதவி செய்து மிகுதி பணம் வந்து இருந்தது. அப்போ அந்த பணத்திலையும் இன்றைய தினம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம். இந்த ஆரம்ப பதிவு அப்படின்றது வந்து பதிவு செய்ததுக்கு பிறகு தான் எடுப்போம். உண்மையிலேயே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பதிவு செய்ததுக்கு பிறகு எடுக்கலாம். ஏன்னா ஒரு இடங்களில் முடிவுகள் வந்து மாறும், செய்கிற செயல்பாடுகள் வந்து மாறும். அப்போ அதை வந்து ஆரம்ப பதிவு வந்து முன்னுக்கே வந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. சில நேரம் அந்த இடத்துக்கு நாங்கள் உதவி அந்த நேரம் கொடுக்க இல்லாமல் கூட வந்திருக்கிறோம். இப்போ 2 நாளுக்கு முதலெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு போய் 2 பேரை பார்க்கறதுக்காக போனால் அவங்க ஃபோனில் சொன்ன மாதிரி வேறு நிலப்பாடு நேரில் இல்லை. அப்போ அதை பதிவு செய்து அவர்கிட்ட கதைச்சி விசாரித்து கொண்டு போயக்குள்ளே வேறு நிலப்பாடுகள் அவை உதவி தேவையில்லாத ஒரு குடும்பம் வந்து தெரியக்குள்ள நாங்கள் அதை வந்து அப்படியே விட்டுட்டு வருவோம். அப்போ அதெல்லாம் வெளியே வந்து வர்றதில்லை. வெளியே பதிவாக வர்றதை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்குறது. அப்போ லண்டனில் இருந்து அருமைநாதன் சொல்லக்கூடிய ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார். அதே மாதிரி பிரான்ஸில் இருந்து சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார். மாத உதவி சுதான்னு சொல்லக்கூடியவாட அப்பா வந்து வழங்கியிருந்தார். அப்போ இந்த 2 உதவிகளையும் தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் இப்போ எல்லாரும் இல்லை, எனக்கு என்னை பொறுத்த மட்டும் நிறைய உறவுகள் வந்து இருக்கணும். எல்லாருமே ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகள். ஒரு சில எரிச்சல் பொறாண்மை பிடிச்சவர்கள் வந்து இதை வந்து தவறாக வந்து விவரிப்பாங்க, விமர்சனம் செய்வாங்க, அப்படி இப்படி அது இது என்று சொல்லி. உண்மையிலேயே அதால் வந்து பாதிக்கப்படுறதாருண்டா சாதாரணமாக உதவி பெற்று கொண்டிருக்கிற மக்கள், சாதாரணமாக கஷ்டத்தில் இருந்து இந்த உதவி கிடைக்க
எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைவினம் அவைகளுக்கு இப்படி எங்களால் இங்கே இருந்து அந்த உதவியை பண்ண முடியுமா சாதாரணமான்னு சொன்னால் இவ்வளவு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ உதவி இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ உதவியை வந்து வழங்கி இருக்கிறோம்டா அவ்வளோ எங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. அந்த கொடுக்குற மனநிலையில் இருக்கிற உறவுகள் அதுவும் அந்த உதவி எப்படி கிடைக்குது அப்படின்றத வந்து இப்போ எல்லாரையும் வீடியோ எடுத்து போட்டோன்னே எல்லாரும் வந்து உதவி செய்துடுறது இல்லை. தாங்களும் அந்த வலி துன்பத்தை அனுபவித்த உறவுகள் இப்போ ஒரு இயலாத பிள்ளையை வச்சிருக்கிற என்னமெண்டா அந்த இயலாத பிள்ளையை வச்சு தாங்களும் ஒரு அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் அந்த கஷ்டத்தை தாங்களும் உணர்ந்தவர்கள். கடன் பிரச்சனையில் ஒரு ஆள் இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையில் சிக்கி அவமானங்களை சந்தித்து மனம் வந்து தாங்கள் அந்த துன்பப்பட்டவர்கள். அப்போ தாங்கள் பட்ட வலியை உணர்ந்தவர்கள் அதை பிறர் அந்த வழியில் இருக்கக்குள்ள அதை உணர்ந்து கொண்டு முன் வந்து செய்கிறது. பெரியோர் வசதி பல மில்லியன் கோடி பல சொத்துகளோடு இருந்து பரம்பரை பணக்காரனாக இருக்கிறவன் யாருக்கும் உதவி செய்கிறது இல்லை. அது வந்து யதார்த்தமான உண்மை. பரம்பரையாக பணக்காரனாக இருக்கிறவன் ஏழைகளோட வலியவோ ஏழைகளோட வேதனையவோ புரிஞ்சு கொள்கிற மனிதனாக வந்து இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியவும் மாட்டுது. அதுக்கு தான் நான் உதாரணமாக எல்லாருக்குமே சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு வலியை உணர்ந்தவனால தான் உணர முடியும். இப்போ அதை உணராதவனால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. பார்வைக்கு சும்மா அப்படி இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ இந்த என்னோடாக உதவி செய்கிற உறவுகள் எல்லாருமே அடிப்படையில் இருந்து சகல கஷ்டங்களையும் பார்த்து அந்த கஷ்டம் துன்பங்களை தாங்களும் அனுபவித்து வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்து அதுக்கு பிறகு அந்த கஷ்டத்தை இப்படி தான் இருக்கும் அந்த வலி என்றதை உணர்ந்து கொண்டு உதவி செய்கிற உறவுகள் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்கலாம். என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஐயா நீங்கள் இருக்கா சொல்லிவிட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட சொல்லி டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சொல்லிவிடையா. ஓ சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க. சரிதானே? வாங்க உதவியை வந்து வழங்கலாம். அதையும் சொல்லிவிடன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். ரைட். அக்கா வணக்கம். அக்கா என்ன நடக்குது? ஆ இருக்கிறியல் எங்க அந்த மற்ற ஐயா அங்கே ஆ மோசம் போயிட்டாரா? அந்த காலில் புண்ணோடு இருந்தவர். ஆ ஆ ஆ அவர் உங்களுக்கு என்ன முறை? இந்தாங்க இந்த மைக்கை இப்படி அமர்த்தி கொண்டு இந்தாங்க வேணும் ஒரு கொலையை விடுங்க. ஓ இவர்களுடைய வீடியோ பதிவு ஏற்கனவே வந்து பதிவு செய்திருந்தேன் நான். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். உங்களோட பேர்? கல்பனா. கல்பனான்னு சொல்லக்கூடிய அக்கா. இந்த முகவரி எந்த இடம் இது? உங்களுக்கு படிவாக தெரியாது இந்த இடம் வந்து? ஆ வள்ளுவர்புரம். என்ன ஐயா? ஓ ரெட்பானா வள்ளுவர்புரம்னு சொல்லக்கூடிய இடம். மெயினில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து இருக்கிறோம். அப்போ இந்த ஐயாவும் இவர் உங்களுக்கு என்ன முறை? அப்பா. அக்காடா அப்பா. இது அம்மா. நீங்களும் யார் மொத்தமாக இது இப்போ இங்கே இருக்கிறது 3 பேர் தான் இருக்கிறது. உங்களோட இன்னும் ஒருத்தர் இருந்தவர் நான் வரைக்கும் முதல் படுத்திருந்தவர். என்ன நடந்தது அவருக்கு? புண்ணு மணக்க தொடங்கிட்டு புண்ணு இருந்த நாய் கடிச்ச புண்ணு இருந்தது. நான் முதல் வந்து வரைக்குள்ள வேறு வீடியோ வந்து பார்த்த உறவுகளுக்கு தெரியும். 3 பேரை ஒரு இவா தனியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்த அயலில் உள்ள ஒருவர் வந்து இவையில் அறிமுகம் செய்திருந்தார். இவைகளுக்கு உதவி தேவைன்னு சொல்லி. எவ்வளோக்கா உதவி செய்துட்டு போயிருந்தேன் நான் முதல்? 50,000 ரூபா பணம் வந்து கையில் தந்த நான். அதில் என்ன செய்த நீங்கள்? கடைக்கு எந்த கடைக்கு கட்டினீங்க? எங்கே ஒரு கதிரை? வேறு கதிரை இருக்கா? வேறு கதிரை இருக்கா? அப்பாவை இப்படி போடுங்க. நடப்பாரா? அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தது. அந்த கால் கையை அங்கே கூட்டிக்கிட்டு வாங்க பாப்பா. இப்படி நீங்கள் கூட்டிக்கிட்டு போனால் அவர் நடந்து வருவார். மற்றபடி கதையெல்லாம் முழங்கமாக இருக்கு. அவர் என்ன வேலை செய்தவர் முதல்? ஸ்கூலில் வேலை செய்தவரா? என்ன ஐயா நடந்தது உங்களுக்கு? ஆ காய்ச்சலா? என்ன காரணம் நடந்ததா? காய்ச்சலா? ஒரு இடத்துல இருந்திருந்து முதல்ல என்ன வேலை ஐயா செய்த நீங்கள்? கொஸ்டலில் வேலை செய்தீங்களா? அங்கே பராமரி பில்லத்தில் வேலை செய்தவர். சமையல் வேலை செய்தவர். ரைட். ஆமாம் இப்படி இருங்க. அக்காவுக்கு கதிரை இல்லையா? தேவையில்லை. ரைட். உங்களுக்கு எத்தனை வயது?
42 வயது 3 வயதானவர்களை வந்து வச்சு பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இப்போ ஒரு 2 மாதம் எவ்வளவு காலம் வரும் 2 மாதம் ஐயா எவ்வளவு நாள் வரும் நான் வந்து போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் வந்து போனது யார் கூட்டிக்கு வந்தது இன்னொரு ஐயா கூட்டிக் கொண்டு வந்தவர் அப்போ நான் வந்து போய் இப்போ ஒரு 2 மாதம் எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதம் இருக்கும் 2-3 மாதம் இருக்கும் அப்போ இவர்கள்ட்ட பதிவை வந்து போட்டிருந்தேன்னா அப்போ இன்றைக்கு வந்து பார்க்க அந்த ஒரு ஆள் இல்லை அவர்கிட்ட வீடியோ வந்து இதில் சேர்க்கணும்னு வந்து பாருங்கள் அந்த ஒரு ஆள் இல்லை அவர் அப்பயே வருத்தம் இருந்தார் அவர் தான் உங்களுக்கு வெளியே போய் ஏதாவது தொழில் செய்து கொண்டு வாரவர் என்ன அவர் அந்த வெளியே போய் என்ன செய்கிறவர் செண்டுகள் விற்று சென்ட்டுகள் அந்த வாசன திரவியங்கள் விற்று அந்த ஐயா இருக்கேங்க சொன்னார் அப்போ நாய் கடித்ததால் தம்பி போக முடியாதுன்னு சொல்லி உள்ளுக்கு படுத்திருந்தவர் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் காட்டி இது செய்கிறதுக்கு ஒரு தரமில்லா போயிட்டு அப்படியா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்த ஒரு கிழமையா யார் கொண்டே வச்சிருந்தது மருமானாக்கள் கொண்டு வந்து பிள்ளையெல்லாம் வச்சிருந்தது அவர்கிட்ட பிள்ளைகள் இருக்கணும் என்ன அவர் இவருக்கு என்ன முறை அண்ணனா இவருக்கு அண்ணா சொந்த அண்ணா என்ன சொந்த அண்ணா அவருக்கு பிள்ளைகள் அங்கால இருக்கணும் இருந்தாலும் இவைகளோட வந்திருந்து இவருக்கு இவையோட குடும்பத்துக்கு உழைச்சி கொடுத்து பார்த்து கொண்டு இருந்தா இப்போ அக்கா அம்மாவையும் அப்பாவையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறா அப்போ அவர்கிட்ட சொந்த தமையனா தமையன் சென்ட் போத்தில் வித்த இவருக்கு கைகால் இழுத்தது என்ன பாரிசவாதமோ இல்லை நல்லா தான் இருந்தவர் முதலும் அப்புறம் என்ன ஐயா நடந்தது உங்களுக்கு ஒரு சின்ன புண் வந்தது உங்களுக்கு அப்படியா புண் வந்து தானே எல்லாம் போனதோ புண் மாறிட்டு ஐயா மாறிட்டு பேர் உங்களுக்கு இந்த கை இப்படி இழுத்தோன்றிருக்கிறது காரணம் நரம்புல புள்ள இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்ன ஹாஸ்பிட்டலில் போய் கதைச்சீங்களோ அப்போ சாம கிடந்தவர் ஊசி போட மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க யாரு டாக்டர் மாதிரி யாருக்கு ஊசி போட மாட்டேன் நரம்பு புள்ளையண்டு நரம்பு பிள்ளையண்டா அப்போ என்ன வருத்தம்னு தெரியல ஆனால் இவை 2 பேரையும் வச்சு வாதான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறா இப்போ என்ன மாதிரி யார்கிட்ட உதவியோடைய அக்கா இங்கே இருக்கிறீங்க நீங்கள் ஒரு தட்ட உதவியும் இல்லாமல் என்னண்டா சாப்பாடுகள் இதுகள் சாப்பாடு சாமான் வாரது யார் கொண்டு வாரது ஒரு அக்கா கொண்டாந்து கொடுக்குறது ஐயா இந்த சாமான் எங்கே கொண்டாந்து கொடுக்குறவா இன்றைக்கு என்ன சமையல் இன்றைக்கு மீண்டின் கறியும் சோறும் மீண்டின் கறியும் சோறும் அப்போ மீண்டின் எங்கே இருந்து வந்தது உங்களுக்கு மீண்டின் எங்களோட தம்பி கொடுத்து விட்டது உங்களோட தம்பி எங்கே இருக்கிறார் பின்னுக்கு இருக்கிறார் அங்கே போகணும் அங்கே எங்கே தூரம் எந்த இடம் எங்கே இருக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கு அங்கால போகணும் ஐயா இந்த பின்னுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு அங்கால தூரம் போகணும் கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் ஐயா 3 பிள்ளைகள் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை உங்களோட இருந்து பார்க்குறது தம்பி என்ன வேலை செய்கிறார் தம்பி ஜாழ்ப்பாணம் ஃபார்மில் வேலை செய்கிறார் ஜாழ்ப்பாணத்தில் ஃபார்மில் வேலை செய்கிறார் ஒரு தம்பி உங்களுக்கு அடுத்ததாக இருந்தவர் உங்களுக்கு அடுத்த வேறு அண்ணா அவர் எங்கே இருக்கிறார் முள்ளிய வலையில் அவரால் உதவி கிடைக்கிறதா அவர் உதவி செய்கிறதில்ல அப்போ அந்த ஒரே ஒரு தம்பி ஃபார்மில் வேலை செய்கிற தம்பி இருந்துட்டு ஏதாவது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொண்டு தர்றது அப்போ முதல் அந்த விடயத்தை வந்து கதைச்சிருந்தேன் 3 சகோதரங்கள்னு சொல்லி இருந்தவா அவள் தனியாக தான் வந்து வச்சு பார்த்து கொண்டிருக்கிறான் இது உங்களுக்கு சொந்தமான இடமும் இல்லைன்னு இது ஆட்ட இடம் பெரிய படம் மகள்கிட்ட காணியில் இந்த கடைக்குள்ளே தான் அவை வந்து இருக்கிறா 2 அப்பாவையும் அம்மாவையும் வந்து வச்சுக்கொண்டு இந்த கடைக்குள்ளே தான் இருக்கிறா இப்போ எவ்வளவு கடையில் கடன் இருக்கு எவ்வளோ கொடுக்கணும் 5000 ரூபா என்னென்று முடிச்ச நீங்கள் கடனை எப்போ தந்த காசு அதுக்கு பிறகு வேறு அந்த கடையில் போய் என்னென்ன பொருள் வேண்டுற நீங்கள் அப்படி வேண்டுறா என்னென்ன பொருட்கள் வேண்டுற நீங்கள் சாப்பாட்டு சாமான் மெயினாக இப்போ விடிய சமைச்சதா இரவு சமைச்சதா இப்போ நீங்கள் விடிய என்ன செய்த நீங்கள் புட்டுக்கு கறி புட்டுக்கு சம்பல் தேங்காய் அங்கே எடுக்கிற நீங்கள் தேங்காய் எடுக்க சொல்லுது மகள் மகளாக்கள் உண்டை விட்ட அவை உங்களுக்கு எதுவும் தர்ற இல்லையா செய்தவை மீன்கள் எதுவும் கொண்டு வந்து தருவினம் அவை என்ன வேலை செய்யணும் அவர் மீன் கொண்டு போய் மீன் விற்கிறவர் அப்போ அவை உண்டை விட்ட சகோதரியல் என்ன ரைட் இந்த காணியில் அங்கால இருக்கிற அவை வந்து உண்டை விட்ட சகோதரியல் அப்போ இவ இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒரு மீன் வியாபாரம் செய்கிற அண்ணன் தான் கொண்டு வந்து காட்டி இருந்தார் இவையில்ற நிலப்பாட்டை எது இந்த மகள்லே மருமண்ட காணி
அவர் மருமகன் தான், அவர் உங்களோட உண்டை விட்ட அக்காட மனுஷன். ரைட். அந்த அண்ணன் தான் அவர் வந்து சொல்லியிருந்தார், இப்படி தாங்கள்லாம் இருந்துட்டு உதவியல் வந்து செய்கிறது. அப்போ இவை ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறேன். அம்மா என்ன மாதிரி நீங்கள் கதைக்க மாட்டீங்களா? காது கேட்காது. அம்மாவுக்கு காது கேட்காதா? எப்படி ஓகே என்னண்டாப்பா அம்மாவோட கதைக்கிற நீங்கள் தான் கதைக்கணும். ஆ அம்மா அப்படி சும்மா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறீங்களா? ஐயா அப்போ இப்போ எவ்வளோ காலமாக இதுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு தெரியாது என்ன அதை பற்றி? ஓ அந்த இது தெரியாது. கணக்கு வழக்குகள் பார்க்க தெரியுமா? ஆ எவ்வளோ கடன் வேண்டி கொடுத்த நீங்கள் கடைசியாக கடையில் மொத்தமாக எவ்வளோ கடன் இருந்தது கடைசியாக? 15 இருந்தது. 20 ஆ 15 கொடுத்தாச்சு. 20 நின்றது 15,000 கொடுத்தாச்சு. நீங்கள் கொடுத்த காசு கொடுத்தது 15,000. ஓ மிச்சம் 30,000 என்ன செய்த நீங்கள்? சாப்பாட்டுக்கு வேறு யாருக்கும் கொடுத்தனீங்களான்றதுக்காக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு செலவழிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, உங்களை ஏமாற்றி யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் தானே அதை கையில் வச்சு செலவழிச்சினீங்க. ஓகே 50,000 ரூபா பணம் தந்துட்டு போனான் என்ன? ஓ ஐயா. அப்போ அந்த காசை கவனமாக என்னென்று வச்சுருந்தேன் நீங்கள்? என்கிட்ட பொட்டி இருக்குது சார். ஆ பொட்டி இருக்குது சார். இங்கே ஒருத்தர் வேலை இல்லையா? இங்கே வாரையில் கூட. ஓகே உங்களுக்கு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடம் இருக்குது காசு வைக்கிறதுக்கு. அப்போ அந்த அதில் வச்சு போட்டு அதை எடுத்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி செலவழிக்கிறேன் நீங்கள். இல்லை இப்போ நான் மாத உதவி ஒன்று உங்களுக்கு பெற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்போ அதை தான் அதை வந்து என்ன மாதிரி பெற்றுத்தந்தால் அது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு கடையில் கடன் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகேயா இருக்குமா? இல்லை உங்களோட கையில் பணமாக வந்து வரைக்குள்ள அது சரியாக இருக்குமா? கடனாக கூடிவிடும் ஐயா. ஆ கடனாண்டா கூடிவிடும். கடனண்டா கூடி போடுமா? கடனண்டா கூடி போடுமா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கையில் தந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் தான் ஆக்கும். கையில் தந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஓ. அப்போ இப்போ நான் தந்த 2 மாதத்துக்கு முதல் வந்து நான் தந்த 50,000 ரூபா உதவி ஒன்று உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அது கடந்து உங்களுக்கு உதவி என்று நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பாருங்கக்கா. இப்போ உங்களோட தம்பி ஒரு ஆளால் வந்து இருந்துட்டு உதவி செய்கிறவர் என்ன மாதிரியான உதவி வந்து செய்கிறவர் தம்பி? மரக்கறி சாமான்கள் வண்டிக்கொண்டு சாப்பாட்டுக்குரிய சாமான் ஒரு கடைசி தம்பி வண்டிக்கொண்டு தருவார். மற்ற அண்ணா இருக்கிறார், அவரால் எந்த ஒரு உதவியும் இல்லை. நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதை விட யாரும் இவையில் கஷ்டம்ன்றது வந்து இங்கே உள்ள ஆக்களுக்கு தெரியும், அங்கங்கே இருக்கிறவைகளுக்கு தெரியும். அப்போ அதால் பொதியல் வழங்கினாலோ இது வழங்கினாலும் உங்களுக்கு கொண்டு தர்றது உங்களோட குடும்பத்துக்கு. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? எங்கள் புத்தகத்தை எடுங்க பாப்போம். பேங்குக்கெல்லாம் போய் காசு நிரப்பி எடுப்பாவோ? நிரப்பலாம் எடுப்பேன். யாரை நிரப்பி கொடுத்தா எடுக்கிறது? யாரோட போகிறவா அப்படி பேங்குக்கு போகிறான்டா? தனியாக தான் போகிறேன். தனியாக போய் எடுத்துகிட்டு வரவா? உங்களுக்கு ஏன் ஐயா இப்போ எத்தனை வயதில் இந்த பிரச்சனை வந்தது? 15 வருஷத்துக்கு மேலே ஐயா. 15 வருஷத்துக்கு மேலே இப்படி தான் இருக்கிறாரா? 15 வருஷத்துக்கு மேலே இப்படி தான் இருக்கிறாரா? என்ன பிரச்சனைன்றே கண்டுபிடிக்கலையோ? கண் தெரியாது. கண் தெரியாமல் தான் 15 வருஷம் ஆகுது. கல்பனா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவா வாடம். ஃபுல் நேம் வந்து கல்பனா சுப்பிரமணியம். இது வந்து சேமிப்பு கணக்கு புத்தகம் சேவிங் பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் இது என்ன மாதிரி, இது என்ன காசு இதில் வந்து இருக்கிறது? இதெல்லாம் அடுத்த காசு. கண்ணுக்கு. என்னத்துக்கு வந்தது? கண்ணுக்கு காஞ்சி கொடுத்தேன் ஐயா. இந்த அரசாங்கத்தால் வழங்குற காசோ? 5000 ரூபா. அது யார் போய் இப்போ எடுக்கிறது? எங்கள் மனுஷி போகணும். அம்மாலாம் போகிறதுக்கு. இது ஆட்ட பேரில் இருக்குது, உங்களோட பேரில் தானே இருக்குது புத்தகம்? ஓ அப்பாட புத்தகம் இங்கே எடுக்குது. அப்பாட புத்தகம். அப்போ இதுக்கு வந்து இருக்கிற காசு இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து எவ்வளவு? இதெல்லாம் எடுத்த காசு 1000 ரூபா, 4000 ரூபா, 1000. உங்களுக்கு என்ன இந்த அரசாங்கத்தால் போடுறதோ? ஓ இது என்னத்தால் வந்த காசுகள்? இது சமுத்தியால் வந்தது. சமுத்தியால் இந்த புத்தகத்துக்கு வாரது? இல்லை உங்களுக்கு
இது இந்த பேங்க் இது பீப்புள்ஸ் இவ கல்பனாட ரெண்டு தான் ஐயா. பொறுங்க மேம் கல்பனா இவாவுக்கு வந்து கடைசியாக பேங்குக்கு தான் போடுறவை 9 டிசம்பர் 2024 9ஆம் மாதம் பேங்குக்கு போயிருக்கிறீங்கண்ணே. 1500 ரூபா காசு மீளெடுத்தல். இதுக்கு தான் வாங்குறப்பா 5000 காசு. யார்கிட்ட இது? இது அப்பாட இது அப்பாடா, இது அரசாங்கத்தால் வர்றது. இந்த காசு இது இந்த 1000-1500 ரூபா இது யார் போட்டு எடுத்தீங்க? இது இது நீங்கள் பேங்கில் போட்டுட்டு எடுக்கிறீங்களா? எந்த காசு காசு கையில் இருக்க கொண்டு பேங்கில் போடுறீங்க. கையில் வச்சிருக்கிறே இல்லை, இல்லை பேங்கில் போட்டுட்டு எடுக்கிறது. பேங்கில் போட்டுட்டு எடுக்கிறது அதுதானே உங்களுக்கு பாதுகாப்பானது. அப்போ நானும் முதல் போன முறை பேங்கில் கொண்டே போட்டேன். நான் கையில் இருந்தீங்க. கையில் இருந்தீங்க கையில் எவ்வளோ இருந்தேன்? நான் 50,000 ரூபா காசு கையில் வந்துட்டு போனான். என்ன ஓ, அப்போ நீங்கள் தான் இப்போ பொறுப்பாக இருக்கிற ஆள் என்ன? மற்றபடி உங்களை ஏமாற்றி பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்கணுமா? இல்லை அப்படியா காசுகள் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை தானே? அப்படி இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அப்போ என்ன கேட்டு நீங்கள் வேண்டி கொடுக்கலாமே இருந்த நீங்கள்? சாப்பாடு சாமான்டா என்ன கேட்குறது? பிஸ்கெட், அது மாவுகள், பிஸ்கெட், இந்த கரைச்சி குடிக்கிறோமா அதுகளுக்கு கேட்பினம். மற்றபடி சாப்பாட்டுக்கு நீங்கள் கிடக்கிற அரிசியை போட்டு ஏதாவது ஒரு கறி ஒன்று வச்சு செட்டப் பண்ணி கொடுத்துருவீங்க 3 நேரம். என்ன மாதிரியாப்பா நல்ல சாப்பாடு உங்களுக்கு சரியாக கவனிக்கிற மகள்? ஆ இப்போ எத்தனை 15 வருஷமாகவும் மகள்லாம் பார்க்குறா அப்படியோ? உங்களால் நிமிர்ந்து நிற்கலாதோ? இல்லை நாடி கொதிவெளி. ஆ நாடி கொதிவெளி. நாரி கொதிவலி. அப்போ இப்படி இருப்பார் படுக்கணுமென்னா உங்கள்கிட்ட கேட்டால் கொண்டு படுக்க விடுவீங்க? நடப்பேன், எழும்பி நடப்பாரோ? தனியாக தான் நடப்பாரோ? அம்மா பிடிச்சி கொண்டு போவார். அம்மா சப்போர்ட் கொடுத்தா போவார். அம்மாவுக்கு எத்தனை வயது? 69. அப்பாவுக்கு 66 வயதாப்பா? 68. 68 வயசு அப்பாவுக்கு. 3 பிள்ளைகள். என்ன மாதிரி என்னத்துக்காக கேட்குறான்னு சொல்லுங்க பாப்பாம். இதில் புத்தகம் இருக்குத்தானே? சுண்ணாகத்திலே அது திறந்த நீங்கள்? சுண்ணாகத்தில் இருந்த நீங்களா நீங்கள்? யாழ்ப்பாணம் அங்கே யாரோட இருந்த? ஆற்ற இடத்துல இருந்த நீங்கள்? பள்ளிக்கூடத்தில் வீடு கொடுத்தவ. பள்ளிக்கூடத்தில் அப்பா சமையல் செய்ய வீடு கொடுத்தவ. அப்போ அங்கே இருந்த நீங்கள். இங்கே வந்த இவ்வளோ காலம்? தம்பியாக இருந்ததா நீங்கள்? அப்போ பார்க்கணும்னு வந்தவன். நாங்கள் வந்தோம். தம்பி உங்களோட அந்த பாம்புல வேலை செய்கிற தம்பின்னு சொல்கிறவர் தம்பி தான். அவர் பார்க்குறேன்னு சொன்னோன்னே நீங்கள் இங்கே வந்து பக்கத்தில் இருப்போம்னு வந்து இருந்தேன் நீங்கள்? தம்பியோட இருந்தேன் நாங்கள். தம்பியோட தான் நாங்கள் இருந்தேன் நீங்கள். அதுக்கு பிறகு ஏன் இங்கே வந்த நீங்கள்? அவைய அடித்து கழிச்சு போய் தாங்கள் பார்க்க இல்லாது. யார் அடித்து கழிச்சது? தம்பி தானே இப்போ உங்களுக்கு பார்த்து இருந்துட்டு? நான் வேலையை போனேன். நான் யாழ்ப்பாணத்தில். என்ன வேலை செய்த நீங்கள்? வீட்டு வேலை செய்த நீங்கள்? ஓ, அம்மா வருத்தம் வந்துட்டு வீட்டு வேலை ஒன்று செய்து கொண்டு வந்தீங்க. அம்மாவுக்கு வருத்தம், அம்மாவை பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லைன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. தம்பி இங்கே கல்யாணம் செய்திருக்கிறார். ஓகே. இப்போ அக்கா வந்து பாருங்கள், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே அவையவே மனதில் சந்தோஷம் வராது, கவலைப்படுவாங்க. உண்மையிலேயே கவலைப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் அடிக்கொருக்கா வலியுறுத்தி சொல்கிறது, பொம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்படுங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்க்கும். அதை வந்து நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளைகள்ண்டா ஆம்பளை பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அதாவது வீட்டில் இருக்கும் வரையும் தான் ஆம்பளை பிள்ளைகள். அதுக்கு பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்து போயிட்டா அந்த பெண்ணோட முழுமையான கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் வந்து மாறிடுவான். என்ன ஐயா, அவன் வந்து மாறி இதை வந்து வாழ்க்கை ரீதியான அனுபவமாக நானே உணர்ந்து சொல்கிறேன். இப்போ என்னுடைய இதில் கூட என் வீட்டுக்கு உதவி செய்கிறது, என் சகோதரங்களுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் தீர்மானிக்கிற இதில் வந்து யார் இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா அந்த கல்யாணம் கட்டி வந்த துணை தான் இருக்குது. அப்போ ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில் உண்மையிலேயே இப்போ நாங்கள் என்ன தான் இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் சரியாக இருக்காது. நாங்கள் அதை முறித்து கொண்டு வீட்டுக்கு உதவி செய்ய வழிக்கிடுவோமா இருந்தால் இல்லை உண்ட விருப்பம் இல்லை. மனசையும் சந்தோஷமாக அப்பா அது உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் செய்யலாம். அந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இல்லாட்டி அங்கே வந்து முரண்பாடாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பெரிய பலம் ஆறுன்னு சொல்லி பார்க்க பெண்கள்கிட்ட பக்கத்தில் தான் பெரிய பலம் இருக்குது. நாங்கள் பெண்கள்னு சொல்கிறது பொம்பளை பிள்ளையை பெற்றோன்னு பெண்கள் நினைச்சா தங்களோட தாய் சகோதரம் வீட்டை வந்து எல்லாரையுமே கவனமாக பார்க்குறது யாருன்னு கேட்டால்
பெண்கள் தான். கணவன் வந்து உழைப்பார், உழைச்சி கணவற்ற வீட்டுக்கு உதவி வந்து பெரிய அளவில் போகாது. ஆனால் அந்த பெண்ணிட வீட்டுக்கு வந்து போகும். ஏன் போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தில் யார் இருப்பான்னு சொல்லி பார்த்தா பெண் தான் இருப்பாள். பானையன் முடிவெடுக்க இல்லாத தன்மையில் இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு சொந்தமாக முடிவெடுத்தால் மனசு இஞ்ஞன்னு ஒன்று இருக்கும். நாளைக்கு நிம்மதி போயிடும். என்ன ஐயா, சந்தோஷம் இருக்காது வீட்டில். அப்போ அதுக்காகவே ஒரு ஆம்பளை தன்னை வந்து சமாளித்து சரி குடும்ப நிம்மதியாக இருக்கணும். அதுவே மனசி இந்த நேரம் வீட்டை பற்றி குறையாகவே கதைச்சி கொண்டு இருந்தால் அவன்ட மண்டையிலையும் அது ஏறி வீட்டுக்காரரையே வெறுத்து ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து போயிடுவான். இதை வந்து நான் கணப்பேரிட்ட வந்து கண்டுகொண்டிருக்கிறது. அப்போ அதுக்காக வலியுறுத்தி சொல்கிறேன்னா, பொம்பளை பிள்ளைகள் சிறப்பானது. பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் முழு ஆளுமையும் இருக்குது. இந்த உலக பூமாதேவின்னு சொல்லுவோம். எல்லாமே பெண்கள்கிட்ட கையில் தான் இருக்குது. ஆண்கள் ஒரு வெறும் நார்மலாக வந்து ஒரு ஆண் என்ற ஒரு தனத்தில் இருப்பினும் மற்றபடி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறேன்னு சொன்னாலும் 100க்கு 5% இல்லை 10% மிச்சம் 90% ஆண்களோட வாழ்க்கை வந்து அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களோட வீட்டுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண் வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகும் அந்த அவரோட குடும்ப தாய் தகப்பன் சகோதரங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னால் அது அவனை கட்டியிருக்கிற பெண்ணுக்கே அவ்வளோ பெருமையும் சாரும். அந்த பெண் நினைச்சா அந்த ஆணை வந்து கொடுக்காம பண்ணலாம். அந்த அவனை வந்து தண்டை கண்ட்ரோலில் வந்து எடுக்கலாம். நெடுக ஒரு 3 நாள் நொய் பிரச்சனையை போட்டால் 4 அண்ணா அவனாக மாறிட்டு போகிறான். என்னப்பா இதை நான் சொல்கிற விஷயங்கள் பிள்ளையா? அப்போ அதை வந்து நான் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன். பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுங்க. ஆண் இவ்வளவு பெரிய உழைப்பாளி எப்படியானவனாக இருந்தாலும் முழு கட்டுப்பாடும் பெண்கள்கிட்ட கையில் வந்து இருக்கும். அப்போ அந்த பெண்களும் உண்மையிலேயே நீங்கள் போய் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பா அவங்கள பார்க்குற மாதிரி கணவருடைய அம்மா அப்பா சகோதரங்கள் அவையிலையும் வந்து கட்டாயம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி பார்க்காம இது செய்யாமல் இருந்தால் உங்களோட கணவருக்கு வந்து கட்டாயம் தெரியும், விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவன் இந்த குடும்பத்தை வந்து பார்க்கையில் இது செய்யலைன்னா அவை ஒரு காலம் இல்லாமல் போகிற நேரம் உங்களை வெறுக்கக்கூடலாம். இப்போ உங்களோட அதுக்கு பிறகு என் அம்மா அப்பா இப்படி உயிரோடு இருக்க நீ உதவி செய்ய விடையில் இப்படி கொண்டு போனீங்கன்னு ஒருத்தன் மடையனாக இருப்பான், தொடர்ச்சியாக மடையனாக இருக்க மாட்டான். இங்கே ஒரு கட்டத்தில் விழிப்படைவான். அப்போ அந்த ஒரு நிலப்பாட்டால் ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமையான குடும்பம். அதுக்காக எல்லாரும் இந்த நம்மளால் என்ன முடியுதோ ஒரு கொஞ்சம் சமைச்சா அவங்களுக்கும் கொஞ்சம் மல்லி கொடுத்து உங்களோட வீட்டுக்கு மல்லி கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. அதை விட்டுட்டு வஞ்சகம் செய்யாதீங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு உங்களோட வீட்டுக்கு கொடுத்து கணவருடைய வீட்டை இது செய்து நிறைய பேரை அப்படி வந்து பார்க்குறேன். நான் இந்த கண்ணூடாகவே வந்து நிறைய பேரை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதெல்லாம் வாழ்க்கை அனுபவத்தில் வந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த படியலும் வந்து எனக்கு தெரியும் 2 படியல் இருக்கிறாங்க. 2 படியலும் எங்களை பார்க்குறதா இல்லையான்றது அவங்களுக்கு வரப்போகிற மனைவி தான் முடிவெடுக்கிறது. அமைகிற மனைவி சரியில்லாட்டி வாழ்க்கையில் அது வந்து எங்களுக்கு கிடைக்காது. அவங்களையும் நாங்கள் குறை சொல்லவும் முடியாது. அவங்களோட குடும்ப நிம்மதி போயிடும். அதை மீறிக்கொண்டு அவன் வருவானேன்னா அவனோட பிள்ளை மனைவி அவனும் குடும்பத்தில் அந்த ஒரு குடிகாரனான நடுத்தெருவில் அப்படியே ஒரு நிற்கிற நிலைமை வந்து வரும். அப்போ வரப்போகிற மருமகள்கிட்ட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஐயா ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றபடியாக இன்றைக்கு பொறுப்பாக இருந்து திருமணம் செய்யலை இருந்து வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறா. 2 தாயும் தப்பனையும் இருக்கும் மட்டும் வச்சு பார்க்குறது. 2 படியால் பெற்றிருக்கினா அவங்க திருமணம் செய்து கொண்டு போயிட்டாங்க. என்ன ஐயா, தங்களோட வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அவங்க பிறந்த நேரம் தானே. என்ன சொல்லுங்களேன், நான் கேட்குற விஷயத்த. யார் பிறந்த நேரம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க? பொடியன் தானே. பொடியை நான் கண்டோன்னா சந்தோஷமா நான் இனி எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைடாண்டு. அது அப்புறம் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு வச்சு பார்க்குறது பொம்பளை பிள்ளை. என்ன அந்த இது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இதுதான் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதால் யார் பெண் குழந்தை பிறந்தாலும் ஹாப்பி அடையுங்க, ஆண் குழந்தை பிறந்தா கவலை அடையுங்க. அவனுக்கு வரப்போகிற மனுஷிட கையில் தான் அந்த அவன் உங்களை பார்க்குறதா இல்லையா என்ற விஷயம் வந்து தங்கி இருக்குது. இப்போ என்னத்துக்காக நான் வந்தனான்னு சொன்னாக்கா, பிரான்ஸில் இருக்கிற சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா உங்களோட வீடியோவை வந்து அக்காட தகப்பன் அக்காட அப்பா வந்து உங்களோட வீடியோவை வந்து பார்த்துட்டு இந்த குடும்பம் இந்த பிள்ளை வந்து பொறுப்பாக இருந்து பார்த்து கொண்டிருக்கு, வயதான ஆக்களை வச்சிருக்கணும். அப்போ அவைகளுக்கு மாதம் ஒரு 25,000 ரூபா மாதிரியான உதவியை வந்து வழங்குவோம்ண்டு. மாதம் எவ்வளவு? 25,000 ரூபாண்டா இத்தனை 5,000 ரூபா தாள் இருக்கும். அதுக்குள்ளே 25,000 ரூபாண்டா இத்தனை 5,000 ரூபா தாள் இருக்கும். 5 தாள் இருக்கும்.
5 தாள் இருக்கும். 5000 ரூபா தாள்கள் வந்து இருக்கும். டக்குண்டு வராது கணக்கு, மற்றபடி பார்ப்பீங்க என்ன காசாக எண்ணினா பார்ப்பீங்க. அப்போ இப்போ இந்த 25000 ரூபான்னு சொன்னால் இந்த 25000 ரூபாயில் இப்போ 2 மாதத்துக்குரிய காசை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ 2 மாதத்துக்குரிய காசுண்டா எவ்வளோ காசு? ஒரு மாதத்துக்கு 25000 ரூபா காசு உங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ 2 மாதத்துக்குரிய காசு கொண்டு வந்திருக்கிறேன்டா எவ்வளோ காசு கொண்டு வந்திருக்கிறேன்? 50000 ரூபா பணம் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 50000 ரூபா பணத்தை உங்களோட கையில் நான் தந்துட்டு போகிறதா இல்லாட்டி இந்த சுப்பிரமணியம் கல்பனான்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து போடுறதா? இப்போ அக்கௌண்ட்டில் போடுறோன்னா இவ்வளோ பணத்தை தந்துட்டு இவ்வளோ அக்கௌண்ட்டில் போடுங்கனாலும் போடுவேன். இல்லை எனக்கு அவ்வளோ பணத்தையும் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கொள்கிறோம்னு சொன்னாலும் பார்ப்பேன். இப்போ நான் உங்களோட பாதுகாப்பை வந்து இப்போ நான் இதை தந்து போட்டு இந்த வீடியோவை கொண்டே போடுவேன். இந்த வீடியோவை போட்டால் பிரகாரம் இது வழியே இருக்கிறதுகள், குடிக்க அடிமையானதுகள், போதைப்பொருளுக்கு அடிமையானதுகள் வந்து உங்களோட வீடுகளில் வந்து திருடிக்கொண்டு ஓடலாம் இல்லை. அப்போ அதால் நீங்கள் அதை பேங்கில் வச்சுருக்கிறது சிறப்பு. உங்களோட கையில் வச்சுருந்தா ஒரு 5000 ரூபா 10000 ரூபா காசு வச்சுருக்கலாம். அதை கடந்து மேலே வச்சுருக்கக்கூடாது. என்ன கல்லர் அவ்வளோத்துக்கு எங்கே பலவீனமான இடம் இருக்குது களவெடுக்கலாமாண்டா எடுப்பாங்க. இப்போ நான் இப்போ உங்களுக்கு மறைமுகமாக கொண்டு வந்து தந்துட்டு போனேன்டா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம். அப்போ நான் இதை போட்டுட்டு பதிவை போட்டுருவேன். பதிவை போட்டால் அது அவனுக்கு தெரியும் இந்த பிள்ளைற கையில் இப்போ 50000 ரூபா காசு இருக்குடாண்டு. அப்போ 10,000 கொடுத்து பேங்கில் போட்டுவிடுங்க. 10,000 கொடுத்துட்டு மிச்சத்தை பேங்கில் போடுறதான் புத்திசாலித்தனம். சரியா அக்கா? உங்களுக்கு காசு தேவை, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்கணும், மாப்பட்டி வேண்டி கொடுக்கணும், இது செய்யணும்னு சொன்னால் நீங்கள் போய் அதை அங்கே பேங்கில் ஸ்லிப் நிரப்பி அதுவும் கணக்குன்றப்ப கூட எவ்வளோ காசு எடுக்க போகிறோண்டோ அவ்வளோ காசு. இது கணக்கு தூரம் இல்லை தானே இங்கேருந்து பீப்புள்ஸ் பேங்குக்கு போகிறது? 5,000 போட்டது பேங்கில். ஓ, நான் அப்போ இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு காசை போட்ட ரிசீட்டையும் சேர்த்து விடுவேன். இந்த வீடியோவோட சேர்ந்து வரும். நான் ரிசீட்டை போட்டுட்டு உங்களுக்கு 10,000 ரூபா காசை இப்போ கையில் தரேன். 40,000 ரூபா காசை சுப்பிரமணியம் கல்பனான்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு போடுறேன். சுப்பிரமணியம் கல்பனா நீங்கள் தானே? ஓ, அப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விடுவோம். இப்போ 10,000 ரூபா காசை தரேன். சுதான்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்காட அப்பாவால் மாதம் இவர்களுக்கு உதவியை வந்து வழங்குறேன்னு சொல்லியிருந்தார். அவர் எவ்வளோ காலத்துக்கு வழங்குறாரோ அவ்வளோ காலத்துக்கு அவையில் வந்து நான் கண்காணிப்பில் வச்சு அதை கொடுத்து கொண்டிருப்பேன். அதை கடந்து அவர்களால் நிப்பாட்டப்பட்டால் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலை. அது இப்போ அவையில் தரும் மட்டும் அதை தந்து கொண்டு இருப்போம். அந்த அக்கௌண்ட் நம்பரையும் நான் இப்போ கல்பனான்ற நம்பரை அவைகளுக்கு வந்து நேராக கொடுப்பேன். இப்போ நேராக கொடுத்தா அவை அதுக்கு வந்து போட்டு கொண்டிருப்பேன். எனக்கு ரிசீட் அனுப்பிவேன். அப்போ ரிசீட் அனுப்பிக்கல இது செய்வேன். இந்த இப்போ 10,000 ரூபா பணம் உங்களோட கையில் இப்போ தந்திருக்கிறது. மிகுதி 40,000 ரூபா பணத்தை உங்களோட இந்த அக்கௌண்ட்டில் போட போகிறோம். அக்கௌண்ட்டை நான் எந்த அக்கௌண்ட்டில் போட போகிறோன்றதையும் சொல்லிடுறேன். கல்பனா சுப்பிரமணியம்ன்றது உங்களோட. அப்போ நீங்கள் போனால் தான் சைன் பண்ணி எடுக்கலாம். 5,000 ரூபா 10,000 ரூபா இது உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் அங்கே இருந்து எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். மற்றபடி அம்மா அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நீங்கள் கவனிக்கணும். அதை விட மேலதிக எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் எந்த இடம் தெரியுமா? எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? எங்கே இருக்கிறேன்? கேள்விப்பட்டீங்களா? ரைட்டா, பிரச்சனை இல்லை. சரி, அப்படி எதுவும் பிரச்சனைண்டா நேரடியாக வந்து ஒரு நாள் சுண்டிக்குள்ள சந்தையில் வந்து என் பேரை சொல்லி விசாரிச்சிங்க இவற்ற வீடு எதுன்னு கேட்டால் காட்டுவாங்க. டிகே கார்த்திகிட வீடு, இந்த யூடியூபர் கார்த்திகிட வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா காட்டுவாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அப்போ அப்படியே வாங்க, வந்து எனக்கு பிரச்சனையை வந்து சொல்லுங்கள். நான் எதுவும் அப்படி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைண்டா மட்டும், மற்றபடி நான் இங்கே வரைக்குள்ள இருந்துட்டு வந்து பார்த்துட்டு போவேன். அப்போ இந்த உதவியை வழங்கிய சுதான்னு சொல்லக்கூடிய அக்காவுக்கு அவளுடைய அப்பாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க? இந்த உதவியை வழங்கிய உறவுகள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் கதைக்கிற விஷயத்தை வந்து பார்ப்பினோம். அப்போ இந்த உதவியை வழங்கின உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நன்றியே சொல்ல நினைக்கிறீங்க. சந்தோஷம் தானே? உங்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு தானே? அம்மா அப்பாவை சந்தோஷமாக நீங்கள் பார்க்கலாம் தானே? வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு வர்ற காசு வேறு யாருக்கும் ₹1 சுதந்திரக்கூடாது. உங்களை யாரும் ஏமாற்றி வேண்டிடவும் கூடாது. அப்போ அதுக்கு நீங்கள் விழிப்பாக இருப்பீங்க தானே? உங்களுக்கு விளங்குது தானே விஷயங்கள்? அப்போ விட உங்களுக்கு கூட விஷயம் விளங்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கணக்கு வழக்கில் இருந்து எல்லா விஷயமும் சரி தானே? நீங்கள் 50,000 போட்டது கோப்பியில். என்னண்டு நீங்கள் 50,000 அதில் 5,000 கோப்பிக்கு போட்டது. எந்த கோப்பிக்கு போட்ட நீங்கள்? வேறு கோப்பியில் இந்த கல்பனான்ற அக்கௌண்ட்டுக்கு போட்ட நீங்கள் 5,000 ரூபா கொண்டே போட்ட நீங்கள். இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து காசு வரும். அப்போ சந்தோஷம். அம்மா அப்பாவை கவனமாக வந்து பாருங்கள். நான் இருந்துட்டு 3-4 மாதத்துக்கு இருக்கா இங்கே எதுவும் போகிற அலுவலர்கள் வரைக்கும் நான் எட்டி பார்த்துட்டு போவேன். எதுவும் பிரச்சனை வேறு யாராக்களால் எதுவும் பிரச்சனைண்டா எனக்கு சொல்லணுமா?
இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ அக்கா வந்து உங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறா அப்புறம் அவாவக மாற்றி யாரும் வேண்டிடுவாங்களோ சகோதரங்கள் இப்போ தம்பியோ அண்ணாவோ யார் வந்து உனக்கு காசு வருதானே எனக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா இருந்தாலும் நான் திடீரென்று வருவேன் அந்த மாதம் என்ன செய்தனீங்கன்றதை கேட்பேன். காசு எடுத்து சாமான் வண்டி இருந்தால் சாமான் வண்டினதுக்கான பில்லுகளை வச்சிருங்க. பில் இப்போ இந்த மாதம் இத்தனாம் தேதி இன்ன சாமான் கடையில் வேண்டாண்டா அதுகள் எல்லாம் இருக்கணும். அப்போ நான் காசு கேட்க மாட்டேன், என்ன செய்திருக்கிறீங்கன்னு கேட்பேன். அந்த காசில் என்ன செய்திருக்கிறீங்கன்னு. அப்போ அப்படி ஒரு வேறு யாருக்கும் எக்காரணம் கொண்டு கொடுத்தா அந்த கணமே நிப்பாட்டப்படும். காசு என்ன செய்வோம், யாருக்காவது கடனாக நீங்கள் ₹1 காசு கொடுத்தனாலும் உங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேவைக்கு தான் பயன்படுத்தணும். வயதான இதில் வந்து நீங்கள் இப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறேன்னு தான் அந்த உறவுகளே முன் வந்து உதவி செய்தது, யாரும் பார்க்குறதுக்கு ஆக்கலையிலேருந்து அவர்களுக்கு என்னோட நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே தேவையுடைய ஒரு குடும்பம் இருந்தால் சாப்பிடணும், இல்லாட்டி சமாளிச்சிருக்கிறது இல்லை வேறு யாரும் பார்த்து இனி இல்லைன்னா இந்த பக்கத்தில் உள்ள உறவுகள் இறங்கி அவை பசியோடு இருக்கணும், அவைகளுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு சொல்லி கொடுக்குற பணத்தில் அவையோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிற உறவுகள். அப்போ அவைகளுக்கு உதவி. இப்போ அக்கா வந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறா, அம்மாவுக்கு வருத்தம் பண்ணோன்னா விட்டுட்டு வந்துட்டா. அப்போ அவள் வேலைக்கும் போக இல்லாது 2 பேரையும் பராமரிக்கிறதே அவளுக்கு ஒரு பெரிய வேலை. அதுக்கு உதவியாக இருக்கிற அந்த சுதான்னு சொல்லக்கூடிய அக்காவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொள்கிறேன். நன்றி. ஏன்னாக்கா 10,000 தந்திருக்குது, 40,000 இப்போ நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வீடியோவில் சேர்த்து விடுவேன். எங்கே அந்த வீடியோ எடுத்துன்னு வாங்க வாட அக்கௌண்ட். என்னவா அந்த அம்மாக்கு எந்த அந்த அம்மாக்கு உதவி கொடுக்கணும். யார் சொன்னது? சொன்னவா? அந்த அம்மா வா 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 அந்த அம்மாவோட கதைப்போம். வா பாப்போம் ஒருக்கா. அந்த அம்மா என்ன அம்மா உதவி கேட்டுறீங்களா இவர்கிட்ட? ஆமாம் கொடுக்கணுமா? உதவி கேட்டுறீங்களாம்மா? ஆ இங்கே இந்த தம்பி குழம்பிட்டான், இங்கே பாருங்க. என்னையா கேட்டது உன்னிட்ட? உதவி கொடுக்க சொன்னாரு. உதவி கொடுக்க சொன்னாரு. உங்களோட இருக்கிறாராமா? நான் தனியா சொன்னேன், கால் எனக்கு ஏலாது ஐயா. நீங்க தனியாவா? எங்க உங்களோட ஆக்கள் இல்லாம? எனக்கு பிள்ளைங்க இல்லை ஒருத்தரும். எங்க ஐயா தான் செத்து போனாரு. ஐயான்றது இந்த காலை இல்லாம இதுல இருந்த ஐயா அவர் இறந்துட்டார். அப்ப இப்ப ஆட்ட உதவியில இருக்கிறீங்க நீங்க? நான் தனியாட்டேன் ஐயா. கொஞ்ச நாள் வேலை செஞ்சு பிடிச்சேன். இப்ப வேலையும் செய்யாத பிள்ளைங்களும் இல்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஆறாச்சு எப்பயாச்சும் கொடுத்தா சோறு மட்டும் ஆக்கிடுவேன். தங்கச்சியில பிள்ளைங்க இருக்காங்க பக்கத்துல. தங்கச்சியில பிள்ளைங்க? உங்களோட தங்கச்சியில பிள்ளைங்க இருக்கிறாங்க? இருந்தாரு ஐயா. ஐயாட பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த ஐயா அங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? 2 பேருக்கு உங்களுக்கு திருமணம் செய்த பிள்ளைகளே இல்லை? இல்லை. நீங்க உங்களோட சகோதரர்கள்ட்ட பிள்ளைகள்லாம் உங்களுக்கு? சகோதரர்கள பிள்ளைங்க ஒரு நேரம் சாப்பிடுவேன். சாப்பிடத்தான் கஷ்டம். வேற நம்ம நகை நட்டு ஒன்றும். இவர் என்ன ஐயா இங்கே கொண்டாந்த மைக்க ஏன் கலட்டுனீங்க? என்ன ஐயா என்ன கேட்டவா இந்த அம்மா உன்னிட்ட? நான் உதவி கொடுக்க சொன்னா காலையில வந்து சொன்னேன். என்னன்னு சொன்னவா? பிள்ளை வேலை இல்லைன்னு சொன்னது. என்ன செய்வோம் வாக்கு? என்ன செய்வோம்னு சொல்லு. நீ உதவி கொடுக்கணும் என்று சொன்னது. இவாக்கு உதவி கொடுக்கலாமா வேணாமா நீ சொல்லு. உதவி கொடுக்கணும் என்று சொன்னது இவா சொன்னவா? நாங்க என்ன செய்வோம்? கொடுப்போமா கொடுக்க வேணாமா? கொடுக்கணும். கொடுக்கணுமாப்பா? என்னவா அம்மாவுக்கு உதவி கொடுக்கணும்னு சொல்றான். அம்மா எனக்கு அங்கே வந்து நின்றவன் விளையாடி கொண்டு நின்றவன். அப்போ விளையாடி கொண்டு நின்றுட்டு அம்மா வந்து நைஸாக கூப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க. வந்தே அவர் வந்தாருங்க. நான் சொன்னேன், என்ன ஐயா எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, அம்மா தனியா காலு மேலாது சாப்பிட கஷ்டம், வேற எனக்கு வேற ஒன்றும் வேணாம், சாப்பிட தான் இல்லை சொல்லி கேட்டீங்க. சரி, ஏற்கனவே ஒரு உதவியை வந்து வழங்கின ஒரு அன்னையில காசு இருந்தது. சரி, அம்மாவையும் வந்து பார்க்க அம்மா இங்கே இருந்து அவைகளுக்கு உதவி வழங்க பார்த்து கொண்டு வந்தால் அதை விட தண்டை என்ன பாட சொல்கிறான். அந்த ஐயா உள்ளுக்கு இருந்த ஐயா காலில் பொண்ணோட இருந்திருப்பார். அப்போ அந்த ஐயாட வைஃப்னு சொல்லியிருக்கிறா. அந்த அப்போ ஓகே, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அவ்வளோதானே? உங்களோட பிரச்சனை கால் ரெண்டும் நடக்க முடியாது, சாப்பிட வழி இல்லை, வெறும் சோறு தான் ஆக்கு வேணுமெண்டா பாருங்க. வேறு ஆக்கள்கிட்ட உதவி இல்லை உங்களுக்கு? எனக்கு ஒருத்தரும். சரி, இப்போ அவைகளுக்கு வந்து அவள் அந்த 2 7 ஆக்களையும் வச்சு பார்க்குறதால அவைகளுக்கு ஒரு மாத உதவி பெற்று கொடுத்துருக்கு. சரி, வந்தனான் நீங்களும் இதில் நீண்ட நேரமாக அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்து கொண்டு இருக்கிறது, அங்கேருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ அதுதான் இவர் வேறு நீங்கள் அதை கேட்டிருக்கிறீங்க. இப்போ என்னட்ட இருக்கிற வேறு ஒரு ஆள்கிட்ட உதவி ஒன்று கொடுத்து மீதி பணம் இருக்குது, அதில் ஒரு 20,000 ரூபா பணத்தை வந்து தாரன்.
நீங்கள் அதை வச்சிருங்க. எனக்கு அரிசி சாமான் சாப்பிட்டாக்கான ஒரு 10 ஓ வீண் செலவு செய்யாமல் அதை நீங்கள் ஐயோ நான் மீன் செலவு செய்ய மாட்டேன் சாமி. செய்ய மாட்டீங்க தானே? இல்லையே எனக்கு சாப்பிட மட்டும் இருந்தா காணும். உங்களுக்கு கோடா கோடி நன்றி. அந்த வீடு தான் இந்த அங்கால இருக்கிற வீடு. அங்கால இருக்கிற வீடு தான். சரி, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மாவும் உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான். அருமை என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உதவி செய்த வர்ற இப்போ அவற்றை நிதியில் உதவி செய்து மிகுதி நிதியாக வந்து இருக்கிறது. அப்போ அந்த நிதியில் இருந்து 20,000 ரூபா பணத்தை இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்டவா. அப்போ அதுக்கு அம்மாவோட மனம் குளிர்ற மாதிரியும் அருமைநாதன் லண்டனில் இருக்கிற அருமைநாதனால் வந்து தரப்பட்ட பணத்தில் இருந்து ஒரு 20,000 ரூபா பணத்தை அம்மாவுக்கு வந்து உதவியாக வந்து வழங்குறேன். என்னக்கா உங்களோட பேங்க் புத்தகம் வந்துடுவோம் மேலே? சரி, 20,000 ரூபா பணத்தை வந்து வழங்குறேன். அம்மா அந்த அருமைநாதன் சொல்லக்கூடிய அண்ணா வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த 20,000 ரூபா காசு கையில் வழங்குறத வந்து பார்ப்பார். இப்போ அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? நான் அவருக்கு சொல்கிறேன், எனக்கு பிள்ளைங்க யாருமே இல்லாத வேலையிலையும் நான் அநேக கஷ்டம் மட்டில் இருக்கின்றேன். கிராமத்தில் தான் எனக்கு 2 பேர் உதவி செய்வாங்க. தெரிஞ்சுங்க, புரட்சியை தெரியும் அவங்களுக்கு. அவர் சில நேரம் 500 1000 அப்படி கொடுப்பார். கொடுத்து எனக்கு சாப்பாடுக்கு கொடுத்துட்டு போவார். அதை விட எனக்கு தங்கச்சிட பிள்ளைகளும் உதவி செய்கிறது இல்லை. நல்லா தான் இருக்கேன். இப்போ அவருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன்னு சொன்னால் எனக்கு இப்படி பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சந்தோஷம் தானே? சரியான சந்தோஷமான கோடி நன்றி. தேவனுக்கு சோத்திரம் சொல்கிறேன். கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து என்னை போல் இருக்கிற அம்மா காக்களுக்கும் அவர் இன்னும் நிறைய உதவி செய்யணும் அப்படி நான் வேண்டுகிறேன். சரி, லண்டனில் இருக்கிற அருமைநாதன் சொல்லக்கூடிய அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் உதவி தந்து அந்த உதவி கொடுக்காமல் இருந்த ஒரு உதவி, அதில் இருந்து ஒரு பகுதி பணத்தை வந்து அம்மாவுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கு. அம்மாவோட முழுமையான தரவு வந்து சரி எனக்கு தெரியாது, அம்மா சொல்ல கேட்குறேன். அப்போ அம்மா சொல்ல கஷ்டம், அம்மா எனக்கு போய் சொல்ல போகிறான்றதுக்காக அந்த உதவியை வந்து வழங்கியிருக்கு. அதை கடந்து இந்த வீடியோவை போட்டால் சில வேளை எனக்கு உங்களை பற்றி சொல்லிவிடுமா, இந்த அம்மா யார் அவையார் என்ன மாதிரின்றது. அப்போ அதுக்கு பிறகு நான் பார்த்து எதுவும் இங்கே வர்ற டைம் உங்களுக்கு ஏதாவது உதவி வழங்க முடிஞ்சால் வழங்குவேன். எனக்கு சிவார் காசு சரி அம்மா, சரி. நீங்கள் பொய் சொல்லியிருக்க மாட்டீங்கன்றது என்ன, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவுக்கு இப்போ வந்து அருமைநாதன் சொல்லக்கூடியவரால் வந்து தரப்பட்ட பணத்தை வந்து வழங்கியிருக்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் வருவேன். நீங்கள் இன்றைக்கி தானே இருக்கிறீங்க, ரைட்? அப்போ நான் பார்த்து ஏதாவது உங்களுக்கு உதவி வழங்கலுமெண்டா வழங்குவேன். இந்த அருமைநாதன் சொல்லக்கூடிய அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ஏமனில் இருக்கிற சுதான்னு சொல்லக்கூடிய அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஓகேயா, உதவி கொடுத்துட்டேன் தானே? இங்கே வா. அவர் இன்னும் சாப்பிட இல்லையா? என்னன்னு கேட்டவா உன்னிட்ட? ஓகே, இப்போ உதவி கொடுத்தாச்சு அம்மாவுக்கு, காசு கொடுத்துருக்கு. உனக்கு சந்தோஷமா? ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கணும். நீ சின்ன குழந்தைன்னாலும் அம்மாவோட பேச்சு கேட்ட நீ. அவர் சும்மா இதால் வந்தாரு, நான் பாய்யா உட்காரன்னு. அப்போ உட்காந்துருந்து அவர்கிட்ட சொன்னேன், அம்மாவுக்கு பாரு காலு இல்லாத நீ என்னோட இருக்கிறியா ஐயா, நடக்க இயலாது. எனக்கு விளங்க மாட்டேன் என்னட்டு நீங்கள் நம்பினீங்க, எனக்கு கதை விளங்க மாட்டேன். இப்போ சின்ன ஆக்களுக்கு விளங்குண்டானே ஐயா, பவர் கூட என்ன இப்போ என்னை விட இவருக்கு பவர் கூட. இதுதான் உண்மையான விஷயம். சின்ன படியலன்னு பார்க்க இல்லாத அவ்வளோத்துக்கு மண்டை இருக்கேன்னு. இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் நாணம் இருக்குது. நான் அண்மையில் வேலை செஞ்சு சம்பளம் எடுத்து காணி வெட்டி கிணறு வெட்டி இப்படி நிறைய வேலை செஞ்சேன். நிறுவனம் ஒரு வீடு கொடுத்துருக்கு. இந்த கச்சத்தின் மத்தியில் 77 இருந்த அம்மான்னு சொல்லி இந்த ஐரோப்பிய நிறுவனம். அதால் எனக்கு ஒரு வீடு தண்டிருக்கு. நினையாமல் ஒரு வீடு இருக்குது, ஆனால் சாப்பிடலாம் கஷ்டம். சரி அம்மா, ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் திரும்ப வரைக்குள்ள வருவேன். வந்து ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமாண்டா செய்வேன். சரி, வாரணம்மா, போயிட்டு வரேன். ஓகே, வாங்க.